வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சூர்யா அவர்கள் ரெட்ரோ. இந்த படத்தை ரெட்ரோன்னு சொல்றதுக்கு பதிலா ரீ இன்ட்ரோன்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் சினிமால சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீ இன்ட்ரோவா இருக்கும் கங்குவா தோல்விக்கு அப்புறமா. இந்த ரெட்ரோ படத்தை பத்தின ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த ரெட்ரோ படமும் நம்ம தளபதியோட லியோ படம் இருக்குல்லைங்க. சோ லியோ படத்தோட ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் சேம் தான். அதாவது பேஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா சேம் ஸ்டோரி தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. லியோ படத்துல பார்த்திபன்ங்கிற கதாபாத்திரத்துல நம்ம தளபதி விஜய் காமா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவரோட பாஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பாஸ்ட்ல லியோங்கிற கேரக்டர்ல பயங்கர கொடூரமான வில்லனா இருந்திருப்பாரு. சோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபனா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. பட் அவரோட பாஸ்ட்ல இருந்து அவர் பண்ண ஒரு சில தவறுகள் அவரோட பிரசன்ட்ல வந்து அவர் தொந்தரவு பண்ணி மறுபடியும் ஒரு லியோ மூடுக்கு மாறுவாரு. இதே சேம் ஸ்டோரி தாங்க ரெட்ரோ படத்தோட ஸ்டோரியும். ரெட்ரோங்கிற ஒரு மோசமான வில்லனா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு இந்த படத்துல நம்ம சூர்யா அவர்கள். பூஜா கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு பூஜாவோட ஒரு காமான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. பட் அவர் பாஸ்ட்ல பண்ண ஒரு சில விஷயங்கள் அவர் பிரசன்ட்ல வந்து மறுபடியும் தொந்தரவு பண்ணி ரெட்ரோ மூடுக்கு அவர் மாறி மறுபடியும் அந்த ரெட்ரோவே திரும்பி வந்து இந்த கதையை முடிக்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இதுல சூர்யா சாரை வச்சு நம்ம கார்த்திக் சூப்பராஜ் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாரு. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. கார்த்திக் சூப்பராஜ் ரிலீஸ் பண்ண எல்லா அப்டேட்களுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு சூர்யா சார் வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்களும் சொல்லுங்க, என்ன போலவே ரெட்ரோ படத்துக்கு நீங்களும் பயங்கரமா வெயிட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட்ரோன்னு கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.